பார்க்குற லெசன் பார்த்தீங்கன்னா, இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. சரிங்களா? இந்தியா வந்து எங்க அமைஞ்சிருக்கு, அதோட நிலத்தோற்றங்கள், அதுக்கப்புறம் வடிகால் அமைப்புனா ஆறுகள் பத்தி. சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அறிமுகம்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடியதோ அதை மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க புக்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்திய பரப்பளவு பார்த்தீங்கன்னா, உலகில 7வது பெரிய நாடு. சரிங்களா? அதே மாதிரி ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடு. சரிங்களா? ஏனைய ஆசிய பகுதியில் இமயமலை பிரிக்கப்பட்டுள்ளதா தேவையில்லை. சரிங்களா? இந்தியாவோட நிலப்பரப்பு. சரிங்களா? இது வந்து கேட்கலாம். 3287,263 இது வந்து நீங்க சதுர கிலோமீட்டர். சரிங்களா? எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஓகே. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது பூமியோட மொத்த பகுதியில 2.4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சரிங்களா? ஓகே. ஸோ இந்தியாவோட நிலம் மற்றும் நீர் எல்லைகள். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் 3 பக்கமும் பார்த்தீங்கன்னா நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் வந்து நிலத்தால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் புரியும். ஸோ அதோட எல்லைகள் பத்தி பார்க்கலாம். ஸோ மொத்தம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லை வந்து கொண்டுள்ளது சொல்றாங்க. ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் சரிங்களா? அதுக்கப்புறம் வடக்கில் சீனா மற்றும் நேபாளம் சரிங்களா? அதுக்கப்புறம் பூடான் சரிங்களா? கிழக்குல வந்து பார்த்தீங்கன்னா வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகள். இதெல்லாம் வந்து நில எல்லையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மீதி எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கடலால் வந்து சூழப்பட்டிருக்கும் தெரியும். சரிங்களா? மேலும் இந்தியா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் தான். ஸோ அப்போ எந்த நாட்டோட அதிகபட்ச எல்லையை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசம் தான். சரிங்க எவ்வளோன்னா 4,356 கிலோமீட்டர். ஸோ முக்கியமாக வங்காளதேசம். அதே மாதிரி குறுகிய எல்லை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வெறும் 106 கிலோமீட்டர் தான். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். கிழக்கில் வங்காள விரிகுடா, மேற்கில் அரபிக் கடலால் சூழப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 6,100 நீளமுள்ள கடற்கரை. ஸோ அப்போ இந்தியாவோட கடற்கரை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர். சரிங்களா? தீவு கூட்டங்கள் இல்லாம சொல்லியிருப்பாங்க. தீவு கூட்டங்கள் எல்லாம் சேர்த்து தீவோட அந்த கடற்கரையும் சேர்த்து மொத்தம் 7,516.6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதிக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி. சரிங்களா? நீர்ச்சந்தி அப்படின்னா நமக்கு 2 பெரிய நிலப்பரப்புகளை வந்து பிரிக்கும். சரிங்களா? அதான் நீர்ச்சந்தி. நிலச்சந்தினா 2 பெரிய நீர்ப்பகுதிகளை வந்து பிரிக்கும். சரிங்களா? பாக் நீர்ச்சந்தி வந்து இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்தியாவும் உலகம். ஸோ அதுல பெருசா நமக்கு இல்லை. சரிங்களா? எங்கெங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. சும்மா நீங்க புக்கை ரீட் பண்ணும்போது ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸாம் அளவில் பெருசா அதில் பாயிண்ட்ஸ் இல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் சொல்றாங்க. ஸோ ஏன் துணைக்கண்டம்னா பல்வேறு முதலே சொன்ன மாதிரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா வந்து எல்லா பல்வேறு காலநிலையும் வந்து கொண்ட ஒரு கண்டமா இருக்கிற மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காலநிலை. ஸோ அதிகமான குளிர் இருக்கிற பிரதேசம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலைவனம் இருக்கு. சரிங்களா? அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதி இருக்கு. வறண்ட பகுதிகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காலநிலை கொண்டதான் இந்தியாவோட புவியியல் பகுதி. ஸோ அதனால தான் அது வந்து துணைக்கண்டம் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ துணைக்கண்டம் எதெல்லாம் இன்க்ளூட்னா பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்தியாவிட்ட இருந்து பிரிஞ்சு போன நாடுகள் தான். சரிங்களா? ஸோ அதனால இந்தியா வந்து துணைக்கண்டம் சொல்றோம். இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றிற்கு ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்தியாவோட அமைவிடம். சரிங்களா? ஸோ அந்த அச்ச தீர்க்க பரவல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்ம மேப் லாங்கிடியூட் லாட்டிடியூட் வந்து பார்த்தோம்ல. சரிங்களா? அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள்லாம் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மேப்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பின்னாடி கீழே இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா? ஸோ இதில் சரிங்களா? இதில் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் இங்கே இவ்வளோ தீர்க்கத்தில் முடியுது. அதே மாதிரி இங்கே அச்சக்கோடுகளில் இங்கே எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து எந்த எண்டிங்ல முடியுது அப்படிங்கிறத வச்சு தான் அதோட அச்சு தீர்க்க பரவல் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரிப்பாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் அதே மாதிரி 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும் 68 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 25 வந்து கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? ஸோ
அச்சதீர்க்க பரவல்படி இந்தியா முழுமையும் வட கிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வடகிழக்கு அரைக்கோளம்னா மேப் வந்து பிரிக்கும்போது சரிங்களா? அதாவது இப்படி 4ஆ நீங்க பிரிக்கும்போது வடகிழக்கு அரைக்கோளத்துல தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8 68 37 97 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கும் 60. ஸோ 8 67க்கும் 60 வித்தியாசம் இருக்கும். 30 97க்கும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 60 வித்தியாசம் வரும். சரிங்களா? ஸோ இங்கே மேப்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து 68. ஸோ அப்போ இங்கே 68. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 37 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே 98. சரிங்களா? ஸோ இப்படிதான். சரிங்களா? இங்கே 68 37 97 8. ஸோ அப்போ இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இதுக்கும் வித்தியாசம் 60. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வித்தியாசம் 60 வரும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 8 68 37 97 அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து தெரியும். சரிங்களா? இது வந்து மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்குங்கிற உங்களுக்கு டைரக்ஷன் வந்து ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ மேலே எப்பவுமே வடக்கு பகுதி இது. சரிங்களா? இது வந்து வடக்கு பகுதி இங்கே மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்டாலும் இந்த இதை வச்சு 60 வித்தியாசம். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தென்கோடி பகுதிக்கு முன்பு பிக்மெல்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை 6°47 வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது சொல்றாங்க. சரிங்களா? இந்தியாவோட தென்கோடி பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அது வந்து இந்திரா முனை சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பிக் மெல்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஆப்ஷன்ல பிக் மெல்லியன் கேட்கலாம் அல்லது இந்திரா முனைன்னு சொல்லலாம். ஸோ வந்து 6°45. அப்போ இந்தியாவின் தென்கோடி முனை எது அப்படிங்கிற கொஸ்டின் வரும். சரிங்களா? ஸோ நம்ம குமரின்னு எழுதிடக்கூடாது. சரிங்களா? நிலப்பகுதியில தான் குமரி. சரிங்களா? இந்தியாவின் நிலப்பகுதியின் தென்கோடி தான் என்னது குமரின்னு சொல்லுவாங்க. அப்ப வெறும் தென்கோடி முனைன்னு கேட்டா நமக்கு இந்திரா முனை அல்லது பிக் மெல்லியன் அப்படின்னு தான். சரிங்களா? அதே மாதிரி வட முனை பார்த்தீங்கன்னா இந்திரா கோல். தெற்கு எப்படி இந்திரா முனைன்னு சொல்றோமோ அதே மாதிரி வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது இந்தியா வந்து வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், அதே மாதிரி குஜராத்ல ராணாகஞ்ச்ல இருந்து கிழக்கே அருணாச்சலம் பிரதேசம் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் வந்து நீளம். சரி, இது வந்து நீள அகலம் சொல்லலாம் மேப்ல. ஓகேங்களா? அதே மாதிரி 23 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வட அச்சு கடகரேகை வந்து இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடக்கு பகுதி மிதவெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பிரிவுகளாக இந்தியா வந்து பிரிக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மேப்ல வந்து பாருங்க. ஸோ எல்லாமே மேப் பேஸா நீங்க படிக்கும்போது ஈஸியா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இது வடக்கு எவ்வளவு தூரம் இருக்கு. ஸோ இந்த இடம் பாத்தீங்க இங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல தான் வந்து கீழே தான் தென்கோடி முனை சொல்லுவாங்க. மேல வடமுனை இங்க மேல. சரிங்களா? ஸோ அந்த டிகிரி வந்து பிரிச்சு கிலோமீட்டர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்தியா வந்து இந்த இடத்துல இப்படி பிரிக்கும். 23 இந்த டாட்டர் லைன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இரு பெரும் பிரிவுகளாக பிரிச்சு மேல வந்து நமக்கு வந்து மிதவெப்ப மண்டலமா இருக்கும். தெற்கு பகுதி வந்து வெப்பமண்டல பகுதியா வந்து இருக்கிற காரணம் வந்து அந்த கடகரேகை தான். சரிங்களா? கடகரேகை தான் இந்தியாவை வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கும்னு சொல்றாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 28 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கீழே இந்தியாவோட திட்ட நேரம் வந்துருக்கு. ஸோ மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை வந்து கொண்டுள்ளது. இந்தியாவின் கிழக்குள்ள அருணாச்சல பிரதேசம் மேற்குள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 6th புக் படிக்கும்போது தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் அந்த அரை மணி நேரம் வித்தியாசம் வரும். சரிங்களா? அதாவது 15 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரம் வித்தியாசம் வரும். 30 டிகிரினா 1 மணி நேரம் வித்தியாசம் வரும். ஸோ அப்ப நமக்கு மொத்தம் இந்தியாவோட வடக்குல அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அருணாச்சல பிரதேசத்துல இருந்து இங்க குஜராத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா
2 மணி நேரம். அப்போ ஒரே நாட்டுக்குள்ள 2 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்கலாம்னா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், நம்ம திட்ட நேரம் சொல்லி ஒண்ணு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ அந்த வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்கக்கோடான 82 30 கிழக்கு தீர்க்கக்கோட என்ன பண்ணுவோம், நம்ம தல நேரமா எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மேப்ல இது பாருங்க. ஸோ இந்த 82 இங்க இருக்கும். இந்த 80 இங்க 82 வந்து இங்க வரும். சரிங்களா? ஸோ 82 வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரும். இப்படி வரும். சரிங்களா? இத தான் நம்ம என்ன எடுத்துப்போம், நம்ம திட்ட நேரமா எடுத்துப்போம். சரிங்களா? அது எங்க எது வழியா போகும்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தோட மீர்சாப்பூர் வழியா போகும். சரிங்களா? ஸோ இங்க இப்படி வரும்போது இந்த 82 இங்க வரும் இப்படி வரும்போது இது உத்தரப்பிரதேசத்துல இப்படி போகும். சரிங்களா? இந்த இடத்துல மீர்சாப்பூர் கிட்ட நமக்கு வந்து போகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அதான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவோட திட்ட நேரத்தை வந்து கணக்கிடுறோம். சரிங்களா? ஸோ எல்லாமே படிக்கும்போது மேப் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ அதான் சொன்னேன் இந்தியாவின் மீர்சாப்பூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அலகாபாத் வழியே உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத், மீர்சாப்பூர் திட்டம் என்னது வந்து கிரீன்விச் நேரத்தை விட 5.5 மணி நேரம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6th படிக்கும் போதே எவ்வளவு மணி நேரம் கிரீன்விச்சுக்கும் இந்தியாவுக்கும்னா 5.5 மணி நேரம். சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. இங்க ஸோ ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி ஆகும். ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் 2024 படி ஹைதராபாத் சும்மா இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள் என்னென்ன? அப்ப இந்தியா எங்க இருக்குன்னு பார்த்தாச்சு. இந்தியாவோட அச்சதீர்க்க பரவல் எவ்வளவுன்னு பார்த்தாச்சு. இந்தியாவோட எல்லைகள் என்னன்னு பார்த்தாச்சு. இந்தியாவோட இயற்கை அமைப்புகள் என்ன? ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வடக்குல வந்து இங்க இமயமலை இருக்கு, தெற்குல அழகான கடற்கரைகள் இருக்கு, அதே மாதிரி பாலைவனம் மேற்குல இருக்கு. சரிங்களா? ராஜஸ்தான்ல பாலைவனம் இருக்கு. கிழக்குல வந்து புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தையும் கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களையும் கொண்ட ஒரு வல்லமை பெற்ற நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்மளோட இயற்கை பிரிவை மொத்தம் எத்தனை வகையா பிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 6 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இயற்கை பிரிவுகளை மொத்தம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வடக்கு மலைகள், வடக்குனா இமயமலை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வட பெரும் சமவெளி சொல்லுவாங்க. சமவெளிகள்னா நம்ம இந்த சிந்து கங்கை சமவெளிகள்லாம் இருக்கு. சரிங்களா? அது வந்து வடபெரும் சமவெளின்னு சொல்லுவாங்க. தீபகற்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய பகுதி. சரிங்களா? அது தீபகற்பம் சொல்லுவாங்க. அப்புறம் கடற்கரை சமவெளி, அப்புறம் தீவுகள். சரிங்களா? தீபகற்பம் கிட்டத்தட்ட தெற்கு பகுதி ஃபுல்லாமே தீபகற்பம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொன்றிலையும் என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வடக்கு மலைகள் அல்லது இமயமலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இமயமலைகள் உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஏனெனில் இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவானவை அப்படின்னு சொல்றாங்க. புவி மேலோடு பேரியக்க விசையின் காரணமாக புவி மேலோட்டின் மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகும். அப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளம் மலைகள். சரிங்களா? இளம் தொடர்கள் தான் இமயமலை பொறுத்த வரைக்கும் இளமையான மலைகள். அதே மாதிரி மடிப்பு மலைகள். சரிங்களா? அப்புறம் மேற்கில் சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்கில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை கிட்டத்தட்ட 2100 நீளத்திற்கு நீண்டு பரவியுள்ளது சொல்றாங்க. இம்மலையில கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் அகலத்துடன் அருணாச்சல பிரதேசத்துல கம்மியாயிரும் 200 கிலோமீட்டர். ஸோ நம்ம காஷ்மீர் கிட்ட ரொம்ப அகலமாகவும் அருணாச்சல பிரதேசம் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போக போக என்ன ஆகும், கிழக்குல வந்து போக போக அகலம் வந்து கம்மியாயிரும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உலகின் பிரபலமான பாமீர் முடிச்சு பார்த்தீங்கன்னா உலகின் கூரை என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றோம். சரி நம்ம அதிலே படிச்சிருப்போம். ஸோ இப்போ உலகின் கூரை எதுனா பாமீர் முடிச்சு. சரிங்களா? ஓகே. அடுத்தது இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. இமயமலை பார்த்தீங்கன்னா பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் போன்று வடிவத்தில் அமைந்துள்ளது சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமாலயா என்ற சொல்லிற்கு சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம். இதுவும் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பனி உறைவிடம் அப்படின்னா என்ன? சரிங்களா? ஓகே. இந்தியாவின் பெருமரணாக உள்ள இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவுல இமயமலை நம்ம என்ன பண்ணுவோம் 3ஆ பிரிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ் அதாவது வெஸ்டர்ன் இமயமலை சொல்றாங்க. சரிங்களா? மேற்கு இமயமலை சொல்லுவாங்க அல்லது டிரான்ஸ் இமயமலை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இமயமலை இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிழக்கு ஈஸ்ட். சரிங்களா? அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி 3 வகையா வந்து என்ன பண்றாங்க இமயமலை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ மேற்கு மத்தியம் கிழக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. சரிங்களா? ஸோ அதில் இன்னொரு பேர் டிரான்ஸ்னா என்ன, பூர்வாஞ்சல்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே மிக பழமையான மலை மடிப்பு மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி. அப்போ இளமையான மடிப்பு மலை வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை, பழமையானது பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். சரிங்களா? இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கலாம். ஸோ டிரான்ஸ் அல்லது மேற்கு இமயமலை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாகும்.
இருப்பதால் இதை திபெத்தியன் இமயமலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திபெத்தியன் இமயமலை. ஏன்னா திபெத்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இம்மலை மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகள் சுமார் 40 கிலோமீட்டர் அளவுள்ளதெல்லாம் தேவையில்ல. சரிங்களா? ஓகே. இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிர் படிமங்களை கொண்டுள்ள டெர்சரி கிரானைட் பாறைகள் ஆகும். ஸோ இது என்ன பாறைகளால் ஆனது அப்படின்னா, டெர்சரி கிரானைட் பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்பாறைகள் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிவங்களாகவும் இமயமலை தொடர் மைய அச்சாகவும் அமைந்துள்ளது. சரிங்களா? இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா, சாஸ்டர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க. சரிங்களா? போர்த்துகல கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததுன்னு கேட்பாங்க. சரிங்களா? முக்கியமான மலைத்தொடர்னா சாஸ்கர், லடாக் மற்றும் கைலாஷ் மற்றும் காரகோரம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ் இமயமலை. அடுத்தது இமயமலை அல்லது மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வடக்கு பெரிய பகுதிகளா இருக்கு. சரிங்களா? வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக இருக்கு. இது இளம் மடிப்பு மலை முதலே பார்த்தோம். வடக்கே இருந்து யுரேசியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பரப்பும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்வதால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையிலிருந்த டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை வந்து உருவானது என இது வந்து பல மலைத்தொடர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எப்படி இமயமலை உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூமி வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிலப்பரப்பு முதல்ல சரிங்களா உருவான பொழுது ஒரே ஒரு நிலப்பரப்பு இருந்துச்சு. இது வந்து கடல் பகுதிகளா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து கடல் பகுதிகளா இருந்துச்சு. சரிங்களா? இது வந்து நிலப்பரப்பு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 வந்து பிரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு புவியீர்ப்பு விசையின் காரணமாக என்ன ஆகும்னா, இது மறுபடியும் நகர்ந்து 2ம் ஒண்ணா நகர்ந்து இது 2 மோதி ஒரு பெரிய மலையா வந்து உருவானதாக சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பகுதி அங்காரா, கோண்டுவானான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்காரா, கோண்டுவானா 2ம் பார்த்தீங்கன்னா மோதி என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து பெரிய மடிப்பு மலைகள் வந்து உருவானது அப்படின்னு சொல்லி தான் இமயமலை உருவானது. சரிங்களா? அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. சரிங்களா? அதான் அங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க தான் சொல்றேன். சரிங்களா? தெற்கே இருந்த கோண்டுவானா பகுதியும் அங்காரா பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மேலேயே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யுரேஷியான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது அங்காரா அல்லது அங்காரா கோண்டுவானான்னு சொல்லுவாங்க. இதில் யுரேஷியா கோண்டுவானான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒன்றை நோக்கி நகர்ந்தால் வந்து அழுத்தத்தின் காரணமாக டெத்திஸ் கடல் வந்து மடிக்கப்பட்டு இமயமலை உருவானதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்றாங்கன்னா 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. சரிங்களா? மத்திய இமயமலை 3 பிரிவுகளா அது வந்து இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். அது உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதான் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வெளியில இருக்கிறது, அதுக்கப்புறம் உள்ள, அதுக்கப்புறம் இப்படி வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இமயமலை வந்து 3 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து இப்போ வந்து மத்திய இமயமலை. மத்திய இமயமலை பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 3ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உள் இமயமலை. சரிங்களா? உள் இமயமலை அல்லது மத்திய இமயமலை பார்த்தீங்கன்னா, வடக்கு மிகப்பெரிய செங்குத்தாக இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதா இருக்கும். இதோட நீள அகலங்கள்லாம் நமக்கு தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகள் ஒப்பிடும்போது இப்பகுதியில குறைவான மழை இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? மற்ற மலைத்தொடர் ஒப்பிடும்போது பௌதீக சிதைவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இமயமலையில் வந்து மிக உயர்ந்த சிகரங்கள் பெரும்பாலான இதுதான் இருக்கு. ஸோ அப்ப உள் இமயமலையில தான் என்னது அதிகமான சிகரங்கள் இருக்கும். ஸோ எவரெஸ்ட் கூட இதுல தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. எவரெஸ்ட் அப்படிங்கிறது 8848 மீட்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? எவரெஸ்டோட உயரம் என்ன? சரிங்களா? 8848 அப்படின்னு ஈஸியா வச்சுக்கலாம். அதே மாதிரி கஞ்சன்ஜங்கா. ஸோ எவரெஸ்ட் அப்படிங்கிறது உலகிலேயே மிக உயரமான சிகரம். கஞ்சன்ஜங்கா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக உயரமான சிகரம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 85, 86 மீட்டர் வந்து உயரம். ஸோ எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நேபாளத்திலும், கஞ்சன்ஜங்கா வந்து நேபாளம் மற்றும் கிழக்கு சிக்கிமுக்கும் இடையே வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால் இம்மலைக்கு இதெல்லாம் தேவையில்ல. சரிங்களா? ஸோ இங்க வந்து பனி சூழ்ந்து காணப்படுவதால் இங்க பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் வந்து இருக்கு. ஸோ அப்ப கங்கோத்ரி, சியாச்சின் பனியாறுகள் எங்க இருக்கு அப்படிங்கிறதும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க அது பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரிய இமயமலை இமாத்திரியில வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய இமயமலை இமாச்சல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இமயமலை பார்த்தீங்கன்னா மத்திய இமயமலை தொடர்னு சொல்றாங்க. இது சராசரி அகலம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா?
இது பார்த்தீங்கன்னா வெண்கட்பாறைகள் மற்றும் சுண்ணாம்பு பாறைகள் வந்து இருக்கு சரிங்களா, மற்றும் மணற்பாறைகள் இத்தொடரில் காணப்படுகின்றன சொல்றாங்க. நகரமயமாக்கல், காடழிப்பு மற்றும் மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுகிறது சொல்றாங்க. இம்மலைத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா பீர்பாஞ்சல், தல்வதார், அப்புறம் மகாபாரத் ஆகிய மலைகள் வந்து காணப்படுகின்றன. ஸோ இது வந்து அதே மாதிரி சரிங்களா, என்னென்ன மலைகள் வந்து இதில் இருக்கு, பீர்பாஞ்சல், தௌலதார் மற்றும் மகாபாரத் சரிங்களா, அதெல்லாம் இருக்கு. ஸோ புகழ்பெற்ற கோடை வாழிடத்தனமான சிம்லா, முசௌரி, நைனிடால் மற்றும் அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் இதெல்லாமே எங்க இருக்குன்னா மத்திய இமயமலையில தான், இமாச்சல தான் இருக்கு சரிங்களா. சிம்லா, முசௌரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், டார்ஜிலிங் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். மீதி இருக்க நைனிடால், அல்மோரா, ராணிகட் எல்லாமே பார்த்துக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த கணவாய், காரகோரம் கணவாய், ஸோ ஜம்மு காஷ்மீர் ஜொசிலா கணவாய், சிப்லா கணவாய், நாதுலா கணவாய் இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் சரிங்களா. காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர்ல, ஜோசிலா கணவாய், சிப்லா கணவாய் இமாச்சல பிரதேசம், அடுத்தது பொம்டிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம், நாதுலா வந்து மற்றும் ஜெய்ப்லா கணவாய் வந்து சிக்கிம். ஸோ இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது பொறுத்துகளை கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும், இது எல்லாத்துக்கும் தெரியும், கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய் இந்தியா துணைக்கண்டத்தில் முக்கிய கணவாய்களாம். ஸோ அந்த கைபர் போலன் கணவாய் வழியாக தான் ஆரியர்கள் வந்து வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை நம்ம ஆரியர்கள் வரைக்கும் பார்க்கல, ஹிஸ்டரியில் வந்து வருவாங்க சரிங்களா. ஆரியர்கள் வந்து இப்படிதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக தான் வந்திருப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா. அடுத்து பார்க்க போகிறது வெளி இமயமலையில சிவாலிக்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் பரவி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஆறுகளால் வந்து உருவாக்கப்பட்ட படுகளால் ஆனது, இதெல்லாம் தேவையில்லை சரிங்களா. சராசரி உயரம் அதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாட்டில் தேவையில்லை சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்களாக இருக்கும். குறுகலாக நீண்ட பள்ளத்தாக்குகள், சிறிய இமயமலைக்கு வெளிப்பகுதியில் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை சரிங்களா. இவை கிழக்கு பகுதி டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதி டூன்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன சரிங்களா. ஸோ இது கிழக்கு பகுதி டூயர்ஸ், மேற்கு பகுதி டூன்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போதைக்கு குடியிருக்கும் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு இந்த 3 இமயமலை சரிங்களா. இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அல்லது வெளி இமயமலைன்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அந்த 3வது கிழக்கு இமயமலையான இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இமயமலையின் வந்து கிழக்கு கிளை சொல்றாங்க. வடகிழக்கு மாநிலங்கள் வந்து அதிகமாக வந்து பரவி இருக்கு. பெரும்பாலான குன்றுகள் மியான்மர், இந்திய எல்லைகளுக்கிடையே காணப்படுகிறது சொல்றாங்க. மற்ற மலைகள் அல்லது குன்றுகள் இந்தியாவின் பகுதியில் தேவை சரிங்களா. டாப்லா, போர், மிஸ்மி, பட்கியாம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்றோம் சரிங்களா. ஸோ இந்த காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள்லாம் ரொம்ப முக்கியமான குன்றுகள் சரிங்களா. காசி, காரோ, ஜெயந்தியான்னு 3 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முக்கியமான குன்றுகள். ஸோ இது வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா. பூர்வாஞ்சல் குன்றுகள் இருக்கு. ஸோ ஏன் காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள் வந்து முக்கியம் சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அதிகமான மலைப்பெரும் பகுதி வந்து இருக்குல்ல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 குன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைடும் தடுத்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல காற்று வந்து உள்ள போகும்போது அங்கேயே சுத்தி சுத்தி அதிகமா மழை வந்து பெறும் சரிங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசி, காரோ, ஜெயந்தியா வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றோம் சரிங்களா. ஓகே, இமயமலையோட முக்கியத்துவம் என்ன? ஸோ ஏன் இமயமலை இருக்கிறனால இமயமலை இருக்கிறனால நமக்கு என்ன நன்மை, அது குறிப்பா இந்தியாவுக்கு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிகள் வந்து கனமழை வந்து கொடுக்குது சரிங்களா. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று வந்து பருவக்காற்றை பத்தி படிக்கும்போது நான் சொல்றேன் எப்படின்ட்டு. ஸோ முக்கியமா இமயமலை இருக்கிறதுனால தான் ஸோ டெல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே கங்கை சமவெளி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து வர்றதுக்கு காரணம் இமயமலை தான் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணா இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மேற்குல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீசக்கூடிய குளிர்ந்த காற்றை வந்து தடுத்து இந்தியா வந்து ஒரு மிதவெப்ப மண்டல பிரதேசமாக இருக்குவதற்கு காரணம் வந்து இந்த இமயமலை தான். இமயமலை மட்டும் இல்லைன்னா இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு குளிர் பிரதேசமா தான் இருந்திருக்கும் சரிங்களா. அதான் வந்து இயற்கை அரண்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வற்றாத நதிகளின் பிறப்பிடமாகவும் உள்ளது. ஸோ ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ வட இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆறுகள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை தான். ஸோ ஏன்னா அங்கே வந்து பனி வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. பனி வந்து பாறைகள் வந்து உருவதுனால நமக்கு இந்த சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற ஆறுகள்லாம் உருவாகும். இயற்கை அழகின் காரணமாக வடமலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாகவும் இருக்கு. ஸோ நம்ம என்ன ஆகும்னா லடாக் போகலாம் அப்படின்ட்டு லடாக் ட்ரிப் போகலான்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இயற்கை அழகா இருக்கனால சுற்றுலா பயணிகளை வந்து கவரக்கூடியதா இருக்கும். அதனால சுற்றுலா பயணிகள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வர்றதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க. பல கோடை வாழிடங்களான புனித தலங்களான
அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி கோயில்களும் இம்மலையில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வனப்பொருட்கள் சார்ந்த தொழில்களும் மூலப்பொருட்கள் இருக்கு. மத்திய ஆசியாவில் வீசும் குளிர்ந்த காற்றை வந்து நமக்கு பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. இமயமலை வந்து பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நிறைய உயிரினங்கள் வந்து வாழக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து இங்க முக்கியம். இமயமலையோட முக்கியம். ஸோ இது வந்து எப்படி கேட்கலாம்னா, கொஸ்டின் பேஸ்ல எப்படி கேட்கலாம்னா, இதில் பொருந்தாததுன்னு கேட்கலாம். ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுல பொருந்தாதது என்ன, அல்லது சரியான கூற்று என்ன, தவறான கூற்று என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்கலாம். அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான், இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் அட்டன் பண்றதுக்கு ஈஸியா. அடுத்தது வடபெரும் சமவெளிகள். ஸோ எப்படி வந்து இந்தியாவோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் பத்தி பார்த்தோமோ, அந்த இமயமலைகள் பத்தி பார்த்தோமோ, இப்போ வந்து வடபெரும் சமவெளி. ஸோ சமவெளி பகுதியை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? வளமான சமவெளி வந்து வடக்கு மலையில் தென்புறம் பறந்து காணப்படுகிறது. சிந்து கங்கை முக்கியமா பார்த்தீங்கன்னா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்டு உலகிலேயே வளமான சமவெளியாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வட இந்தியா வந்து மிகவும் பெரிய ஒரு சமவெளி பகுதியா இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோதுமை மாதிரி போன்ற அதிகமான அந்த விவசாயம் சார்ந்து செய்யறதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வடபெரும் சமவெளிகள் தான். சரிங்களா? இதன் நீளம் பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர். இதன் அகலம் வந்து கிழக்கே நோக்கி நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா 240 மீட்டரா வந்திருக்கு. சரிங்களா? அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? ஸோ இது எவ்வளவு லட்சம்? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. சரிங்களா? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். வடபெரும் சமவெளி மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சம பரப்பாக அமைந்துள்ளது. இவை இமயமலை மற்றும் விந்திய மலைகளுக்கு உள்ள ஆறுகளின் படிவைத்தலால் வந்து செயல்முறைகளால் வந்து உருவாக்கப்பட்டவை சொல்றாங்க. இவ்வாறுகள் மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ளச்சமவெளியில் அதிகமான வண்டல் படிவுகளை படிவிக்கின்றன. இதனால் வடபெரும் சமவெளியின் பண்புகள். ஸோ அந்த வடபெரும் சமவெளியில பார்த்தீங்கன்னா நிறைய பண்புகள் இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொல்றேன். ஸோ இது வடக்குல இருக்க இமயமலை. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா விந்தை மலை இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல விந்தை மற்றும் சாத்புரா மலைகள் இங்க இருக்கும். இது வந்து வடபெரும் சமவெளி. ஸோ இங்கிருந்து வர ஆறுகளும் போய் இங்க எல்லாம் படிய வைக்கிறதுனால உருவானதான் வந்து இது. சரிங்களா? ஸோ இங்க வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கும். ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கிறதுனால இங்க பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதி வந்து பாலைவனமா இருக்கும். சரிங்களா? அது என்னன்னு பின்னாடி நம்ம மலை வரும்போது பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க வர இந்த தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து இங்க வந்து மழை வந்து இருக்காது. அதனால இங்க என்ன இருக்கும், நமக்கு பாலைவனமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடம் ஃபுல்லா பாலைவனமா இருக்கும். ஸோ இந்த இடம் தான் நமக்கு சமவெளி. இது பெரிய சமவெளியா இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த சமவெளியோட பண்புகள் என்ன? ஸோ இங்க இருக்கிற சமவெளியோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் சமவெளி உருவாகுது. இதோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுல பாபர் சமவெளின்னு சொல்றாங்க. ஸோ இது இச்சமவெளி பார்த்தீங்கன்னா இமயமலை ஆறுகளால் படி வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளானது. இப்படிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நுண்துகள்கள் அதிகமாக இருக்கு. இதனால் வந்து வழியாக ஓடும் சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன. இதன் அகலம் மேற்கில் அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? நுண்துகள்கள் அதிகமா இருக்கும் பாபர் சமவெளி பொறுத்திருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தாராய் மண்டலம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஈரப்பதம் கொண்ட பகுதியாக இருக்கும். காடுகள் வளர்வதற்கும் பல்வேறு விதமான வன விலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாபர் பகுதிக்கு தெற்கில் வந்து அமைந்திருக்கு. ஸோ அப்ப இதுக்கு தெற்கில தான், மேல இருந்து அப்படியே கீழே கீழே வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு சமவெளியும் இப்படி வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதான் வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் பாபர், அப்புறம் தாராய், அதுக்கு தெற்கில் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? செம்மண்டலம் பாபர் தெற்கில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? எவ்வளவு அகலம் தான் தேவையில்லை. இவை கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து மிக அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுகிறது சொல்றாங்க. ஸோ அப்ப எங்க அதிகமாக காணப்படும்னா பிரம்மபுத்திரா பகுதியில. பெரும்பாலான மாநிலங்கள் தாராய் காடுகள் வேளாண் சாகுபடிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாராய் காடுகள் வந்து வேளாண்காக அழிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது பாங்கர் சமவெளி. பாங்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு நில வண்டல் படிவுகள் சொல்றாங்க. இங்குள்ள படிவுகள் யாவும் பழைய வண்டல் படிவுகள். ஸோ ரொம்ப திரும்ப திரும்ப கேட்கறது. பாங்கர்னா பழைய அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? பாங்கர்னா பழைய வண்டல் படிவுகள் சொல்றாங்க. சரிங்களா? இவை வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படா உயர்நில பகுதிகள் அமைந்துள்ளது. இம்மண்ணானது கருமை நிறத்துடன் வளமான இலைமுக்கள் கொண்டதுனால இது நல்ல வடிகால் அமைப்பையும் கொண்டுள்ளது. அது வேளாண்மைக்கு உகந்த பகுதி. பாங்கர் சமவெளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த பகுதி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது காதர். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கும் புதிய வண்டல். ஸோ அப்ப பழைய வண்டல்னா பாங்கர், பழைய வண்டல் பார்த்தீங்கன்னா பாங்கர், புதுசுனா காதர். சரிங்களா? அல்லது பெட் நிலம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ புதிய வண்டல் படிவுகள் அல்லது பெட் நிலம்னா என்ன அப்படின்னு சொல்லி காதர் சமவெளி தான். சரிங்களா? மலைக்காடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டுக்கு புதிய வண்டல் படிவுகளை படிவிக்கின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ காதர்
மணல், களிமண், சேறு மற்றும் மண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்டா. ஸோ டெல்டானா எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஆறுகளோட முகத்வாரம். ஆறுகள் பார்த்தீங்கன்னா கடல்ல கலக்கிறக்கோ அல்லது அதோட முடியறதுக்கு இடையில இருக்கிறதா வந்து இது டெல்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முக்கோண வடிவில் இருக்கிறனால அது டெல்டான்னு சொல்லுவாங்க. ஸோ கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் முகத்வாரத்தில் வந்து உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதியே சுந்தரவன டெல்டா என்று அழைக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிகமான வேகத்தில் உருவாகும் டெல்டா இதுதான். சரிங்களா? ஸோ இப்பகுதியில் ஆறுகள் வந்து வேகமாக குறைவாக இருப்பதால் படிவுகள் படி வைக்கப்பட்டன. அதனால் டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவு மற்றும் பழசு ரெண்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக உள்ளது. வண்டல் சமவெளியில் வந்து உயர்நில பகுதி சார்ஸ் எனவும், சதுப்பு நில பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் வந்து கேட்பாங்க. ஸோ வண்டல் அந்த டெல்டால வண்டல் சமவெளியிலிருந்து உயர்நில பகுதிக்கு என்ன, அதே மாதிரி தாழ்நில பகுதினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அது சதுப்பு நில பகுதி, உயர்நில பகுதி, சதுப்பு நிலம்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவின் வட இந்திய பெரும் சமவெளி வந்து காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு 4 வகையா மறுபடியும் அதை பிரிக்கிறாங்க. சரிங்களா? சமவெளி வந்து நிறைய இருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சரிங்களா? ராஜஸ்தான்ல அதிகமாக மழை இல்லாதனால கொஞ்சம் வறண்டு போய் அந்த மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு சமவெளியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து 4 வகையா பிரிச்சுக்கலாம். ஓகே, ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட். ராஜஸ்தான் சமவெளி பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மேப் வச்சு படிக்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இது வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் இங்க இருக்கு. சரிங்களா? இதுதான் பாருங்க, ஆரவள்ளி மலைத்தொடர் இங்க இருக்கு. இதுக்கு மேற்கு பகுதி இங்கதான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் ராஜஸ்தான் சமவெளின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் வந்து ஏறத்தாழ எவ்வளோ கிலோமீட்டர்லாம் தேவையில்லை. சரிங்களா? ஸோ மேற்கில் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இச்சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் வந்து உருவானதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? லூனி மற்றும் சரஸ்வதி ஆறு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பல உப்பு ஏரிகள் வந்து ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுகிறது. ஜெய்ப்பூருக்கு அருகே உள்ள சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி வந்து அவற்றுள் குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்ப உப்பு ஏரின்னு சொல்லுவாங்க இது. சரிங்களா? சாம்பார் ஏரி கேட்டுட்டே இருக்க விஷயம் தான். உப்பு ஏரி கீழ்கண்டவற்றில் வந்து எது வந்து உப்பு ஏரின்னு கேட்பாங்க, அல்லது சாம்பார் ஏரி என்ன. சரி, அந்த மாதிரி உப்பு. சரிங்களா? சாம்பார் உப்பு போடும் அப்படின்னு ஈஸியாக வச்சுக்கலாம். பெரிய மற்றும் இந்திய பாலைவனம், முக்கியமான பாலைவனம் வந்து தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட நிலமாக இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இயற்கை எல்லையா இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இயற்கை எல்லையாகவும் இது இருக்குன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா உலகில 17வது மிகப்பெரிய பாலைவனம் சொல்றாங்க. சரிங்களா? உலகிலே இப்ப 17வது. இப்பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் 2/3 பகுதி இருக்கு. ஓகேவா? இந்த பாலைவன பகுதி மருஸ்தலி என்றும், அரை பாலைவன பகுதி பாங்கர் என்றும் இரு பிரிவுகளாக அழைக்கப்படுகின்றன. அப்ப மருஸ்தலினா என்ன, பாங்கர்னா என்ன? சரிங்களா? செமி டெசர்ட்டா பாங்கர்னு சொல்லுவாங்க. அது அரை பாலைவன பகுதி வந்து பாங்கர்னும், பாலைவன பகுதி வந்து மருஸ்தலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க உப்பு ஏரிலாம் இருக்கு, மணல் திட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்தது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. ஸோ இது பஞ்சாப் மற்றும் ஹரியானாக்கு, சரிங்களா, மேல ராஜஸ்தானுக்கு கொஞ்சம் மேல பஞ்சாப் ஹரியானா பகுதிகள் வந்து இது காணப்படும் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அமைந்துள்ளது. சட்லஜ் மற்றும் பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளால் ஏற்படும் படிவுகளால் வந்து உருவானது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இச்சமவெளி நீர்பிரி மேடாகவும் கங்கை யமுனை மற்றும் யமுனை சட்லஜ் ஆற்றடை சமவெளியாக இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கங்கைக்கும் யமுனைக்கும் சட்லஜ் ஆற்றடை சமவெளியாக இருக்குன்னு சொல்றாங்க. மேப் வச்சு இங்க எல்லாமே மேப் வச்சு பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சரிங்களா? பஞ்சாப் என்ன பார்த்தீங்களா, இங்க சிந்து ஜீலம் நதியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது இந்த இதுக்கும் இடையில வந்து இருக்கிறதா வந்து பஞ்சாப் ஹரியானா சமவெளின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கங்கை சமவெளி. கங்கை சமவெளினா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உத்தரப்பிரதேசம் சைட்லாம் ஃபுல்லாமே கங்கை சமவெளி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து வரும். ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரை இருக்கு. ரொம்ப பெரிய சமவெளின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு லட்சம் கிலோமீட்டர்லாம் தேவையில்லை. சரிங்களா? கங்கை மதன் துணையாறுகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? காக்ரா, கண்டாக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா போன்றவை வந்து அதிக அளவில் வந்து வண்டல் படிவுகளையும் படி வைத்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? மிகப்பெரிய சமவெளி உருவாக்கியுள்ளன. கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென்சரிவா அமைந்துள்ளது. அதெல்லாம் தேவையில்லை. இதோட துணையாறுகள் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. கங்கை ஆற்றின் துணையாறுகள், அது ஆறுகள் படிக்கும்போது பார்ப்போம். இங்கேயும் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. அடுத்தது பிரம்மபுத்திரா சமவெளி. ஸோ இது பிரம்மபுத்திரா சமவெளி பார்த்தீங்கன்னா நமக்கு வங்காளதேசம் மற்றும் இங்கே சரிங்களா, மேற்கு வங்காளம் அந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சரிங்களா. ஸோ அசாம் அமைந்துள்ளது. பிரம்மபுத்திரா ஆறுகளால் வந்து உருவாக்கப்பட்டது. தாழ்நில சமவெளின்னு சொல்றாங்க. வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ இதோட எவ்வளோ கிலோமீட்டர்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வண்டல் விசிறிகளாகவும் தாரா எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படுகிறது சரிங்களா. வண்டல் விசிறிகளாகவும் தாரா எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் இருக்கு. இது பிரம்மபுத்திரா சமவெளி. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த சமவெளி வந்து மறுபடியும் 4ஆ பிரிச்சு அதில் வந்து பார்த்தோம் சரிங்களா. ஸோ அடுத்தது 3வது பிரிவாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி சரிங்களா. ஸோ தீபகற்ப பீடபூமினா நம்ம ஃபுல்லாக இந்த சவுத்து கீழே வரைக்கும் அந்த மேலே ஃபுல்லாமே மத்திய பிரதேசம் வந்து அப்படியே வடக்கு சமவெளியிலிருந்து அப்படியே கீழே வரைக்கும் எல்லாமே. தீபகற்ப பீடபூமி வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய சமவெளிக்கு தெற்கே கிட்டத்தட்ட 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கு. இது நாட்டின் மொத்த பரப்பளவுல பாதி. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இருக்கு. தீபகற்ப பீடபூமி தொன்மையான பாறை அமைப்புகளாலும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமி மற்றும் மாற்றுப்பள்ளத்தாக்குதெல்லாம் தேவையில்லை சரிங்களா. அடுத்தது வடமேற்கே ஆரவள்ளி மலைத்தொடர், வடக்கு மற்றும் வடகிழக்கு பந்தல்கண்ட் உயர்நில பகுதி, அப்புறம் கைமூர் ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியன இப்பீடபூமியின் எல்லைகள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லைகள் என்ன? ஸோ இது பார்த்துக்கோங்க. நான் மேப்ல சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தீபகற்ப பீடபூமி சரிங்களா. ஸோ இங்கே தான் இந்த ராஜ்மஹால் குன்றுகள் இங்கே இருக்கு. இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை சரிங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய சாத்புரா மலைகள்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எல்லைகளை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆரவள்ளி மலைத்தொடர் கான்செப்ட் பார்த்தோம். ஓகே. ஸோ இப்பீடபூமியானது பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் உயரத்தையும் கொண்டுள்ளது. ஆனைமலையில் அமைந்துள்ள கிட்டத்தட்ட 2695 மீட்டர் உயரமுடைய ஆனைமுடி சிகரம் இப்பீடபூமி மிக அப்ப தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி தான் சரிங்களா. அதோட உயரம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆனைமுடி சிகரம் வந்து தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் சொல்றாங்க. ஸோ மொத்தம் இந்தியாவோட உயரமான சிகரம்னா நம்ம கஞ்சன்ஜங்கா, உலகிலேயே உயரமான சிகரம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சரிங்களா. தென்னிந்தியாவோட உயரமான சிகரம்னா ஆனைமுடி. ஸோ 2695 மீட்டர் வந்து உயர முடியுது சரிங்களா. இப்பீடபூமி வேறு சேர்ந்து இப்போ இப்பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது சொல்றாங்க. இது கோண்டுவானா மற்றும் நிலப்பகுதியின் ஒரு பகுதின்னு சொல்றாங்க. ஆற்றின் மூப்பு காரணமாக ஆறுகள் மற்றும் அகலமான அளவற்ற பள்ளத்தாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமி இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. நர்மதை ஆறு வந்து பிரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மத்திய உயர்நிலங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது சரிங்களா. வடபகுதியை வந்து மத்திய உயர்நிலம் சொல்லுவாங்க. தென்பகுதி வந்து தக்கான பீடபூமி சொல்லுவாங்க சரிங்களா. தக்கான பீடபூமி விந்திய மலைக்கு தென்பகுதியும் பாயும் ஆறுகளான கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா போன்றவை கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. விந்திய மலையின் தென்பகுதியின் பிளவு பள்ளத்தாக்குள்ளேயே நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் வந்து மேற்கு நோக்கி வந்து அரபிக்கடல்ல இருக்கும். ஸோ முக்கியமா இந்த நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் தான் வந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கும் ஆறுகள். ஸோ அப்ப தென்னிந்தியாவில் எந்த ஆறுகள் வந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கும் ஆறுகள்னா நம்ம ஆறுகள் பத்தி படிக்கும்போது இன்னும் பார்க்கலாம். ஸோ இங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ விந்திய மலை மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச இருக்கும். அதுல இருந்து பிரிஞ்சு இந்த பக்கம் போகும் சரிங்களா. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வங்காள விரிகுடா, தமிழ்நாடு சைடு இருக்க அந்த வங்காள விரிகுடா போய் கலக்கும். அரபிக்கடல்ல கலக்கிறது நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் தான் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய உயர்நிலங்கள். தீபகற்ப பீடபூமி பார்த்தாச்சு. அடுத்தது மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நிலங்கள் பார்த்தீங்கன்னா நர்மதை ஆற்றிற்கு வடபெரும் சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளன சொல்றாங்க சரிங்களா. மத்திய உயர்நிலம் சொல்லக்கூடியது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இங்கே மேப்ல ஸோ நர்மதை ஆறு இங்கே இருக்கு.
சரிங்களா? நர்மதை ஆறு இங்க இருக்கு. ஸோ இதுக்கும் மத்திய உயர்நிலங்களுக்கு இடையில இருக்கிற பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் வந்து நமக்கு பார்க்கணும். வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையாக ஆரவள்ளி மலைத்தொடர் அமைந்துள்ளது. இம்மலைத்தொடர் வடமேற்கு குஜராத்திலும் ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் எல்லாம் டெல்லி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் சரி. ஓகேங்களா? ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா குருசிகார். சரிங்களா? அப்போ குருசிகார் தான் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் உயரமான சிகரம். ஸோ இதுவும் கேட்டிருக்கு கொஸ்டின். சரிங்களா? மேற்கு பகுதியில் மத்திய உயிரினங்கள் மாளவ பீடபூமி எனப்படும். சரிங்களா? அப்போ மேற்கு பகுதியில் இருக்கிறது மாளவ பீடபூமி. இப்பீடபூமி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது சொல்றாங்க. சரிங்களா? மாளவ பீடபூமி எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகளை பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன சொல்றாங்க. சரிங்களா? யமுனை ஆற்றுடன் கலக்கும். மாளவ பீடபூமி கிழக்கு தொடர் பகுதியை பந்தல் கண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாளவ பீடபூமி எங்க இருக்குன்னா இந்த மத்திய உயர்நிலத்தோட மேற்கு பகுதியை மாளவ பீடபூமின்னு சொல்லுவோம். அந்த மாளவ பீடபூமியோட கிழக்கு பகுதியை வந்து பந்தல்கண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பந்தல்கண்ட், பகல்கண்ட், அதோட தொடர்ச்சி வந்து பகல்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சோட்டாநாக்பூர் பீடபூமி மத்திய உயர்நில பகுதியில் இருக்கு. சரிங்களா? ஸோ ஜார்க்கண்ட் பகுதியில் இந்த சைடு நமக்கு வந்தோம்னா அந்த ஜார்க்கண்ட், ஒடிசா அந்த சைடு மேலே கொஞ்சம் பீகார் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா இந்த சோட்டாநாக்பூர் பீடபூமி உயிரினங்கள் இருக்கு. ரொம்ப வளமான பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அதனால சும்மா ஜஸ்ட் எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பண்ணாலும் பெருசாக இதெல்லாம். ஓகே, அடுத்து தக்கான பீடபூமி வந்துடலாம். சரிங்களா? ஸோ இதை நான் சொன்ன மாதிரி இந்த இரும்பு மற்றும் கனிமத்துக்கு ஏற்றதா இந்த சோட்டாநாக்பூர் பீடபூமி. அது வளங்கள் பத்தி படிக்கும்போது அதை நம்ம டீப்பா படிப்போம். சும்மா இங்க என்னன்னு தெரிஞ்சுப்போம். தக்கான பீடபூமி. ஸோ தக்கான பீடபூமி நம்ம தென்னிந்தியா ஃபுல்லாவே தென்னிந்தியா தான். சரிங்களா? தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது தக்கான பீடபூமி பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி மிகப்பெரிய இயற்கை அமைப்பாக கொண்டது. சரிங்களா? தோராயமாக முக்கோண வடிவில் இருக்கு. கீழே அப்படியே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது பெருசா நமக்கு எக்ஸாம் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஓகே, அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ சரிங்களா? இந்த ரெண்டும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேப்ல உங்களுக்கு காட்டினேன். சரிங்களா? அந்த இடம் தான் பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. தீபகற்ப பீடபூமி மேற்கு விளிம்பு மேற்கு கடற்கரையின் இணையாக இருக்கு. அதனால மேற்கு தொடர்ச்சி மலை சொல்றோம். சரிங்களா? வடபகுதி பார்த்தீங்கன்னா சயாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் உயரமான அது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கும். சரிங்களா? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல இங்க நம்ம ஆக்சுவலா தமிழ்நாடு கிட்ட வரும்போது இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? அதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து மலை வாழ்விடமான கொடைக்கானல், பழனி மலையில் இருக்கு. இதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைன்னா இந்த பக்கம். சரிங்களா? ஓகே, கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது. இம்மலைத்தொடர் பூர்வாத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப எதை வந்து பூர்வாத்திரின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி இது வந்து சயாத்ரி, இது பூர்வாத்திரின்னு சொல்றாங்க. சரிங்களா? வடக்கு பகுதியை வந்து இதோட வடக்கு பகுதி வந்து சயாத்ரி, இம்மலைத்தொடர் பூர்வாத்திரின்னு சொல்றாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் தான் அது நமக்கு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லையில நீலகிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீலகிரி மாவட்டத்துல நம்ம ஊட்டின்னு சொல்லக்கூடியதுல 2 மலைகளும் சந்திக்கிற இடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து என்னது தொடர்ச்சியான மலைகள் அல்ல. இது பார்த்தீங்கன்னா அங்கங்க விட்டு விட்டு வரும். சரிங்களா? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவு குன்றுகளாக இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் ஆறுகள் போதோ அங்கெல்லாம் கடற்கரை ஒட்டி எங்கெங்கெல்லாம் ஆறுகள் போதோ அங்கெல்லாம் ஆறுகளால் அரிச்சு அந்த தொடர்ச்சியற்றதா வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? ஓகே, அடுத்தது அது கடற்கரை சமவெளி. கடற்கரை சமவெளினா கடற்கரை ஒட்டிய பகுதிகள் தான் கடற்கரை சமவெளி சொல்றோம். சரிங்களா? இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையும் வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரைகளால் சூழப்பட்டுள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம் இக்கடற்கரை சமவெளி ஆறுகள், கடல்கள், கடல் அலைகளால் ஆகியவற்றால் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால் உருவானவை. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா 2 பெரும் பிரிவுகளா இருக்கு. ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளின்னு இருக்கு. ஸோ மேற்கு கடற்கரை சமவெளினா என்ன? மேற்கு கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அரபிக்கடல் இடையே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில இருந்தா அது மேற்கு கடற்கரை சமவெளி சொல்றோம். சரிங்களா? ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வடக்கில் உள்ள ரான் ஆஃப் கஞ்ச். ரான் ஆஃப் கஞ்ச் பார்த்தீங்கன்னா
இங்க கிட்டத்தட்ட குஜராத் கிட்ட இருக்கும் சரிங்களா. ரான் ஆஃப் கன்ச்ல இருந்து தெற்கில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டிருக்கும் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 10 முதல் 80 கிலோமீட்டர் வரை அகலம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இச்சவளை மணல் கடற்கரை மணல் குன்றுகள் தேவையில்ல எக்ஸாம்பிள் களிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குன்றுகள் மற்றும் சரளை மணல் மேடுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மேற்கு கடற்கரையோட வடக்கு பகுதி கொங்கன் கடற்கரை. ஸோ இதை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. கொங்கன் கடற்கரை எனவும் மத்திய பகுதியே கனரா கடற்கரை எனவும் இருக்கு என்று அழைக்கப்படுகிறது சொல்றாங்க சரிங்களா. ஸோ 220 டு 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 500 டு 550 கிலோமீட்டர் நீளம் வந்து கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க சரிங்களா. இதோட தெற்கு பகுதியை மலபார் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மூணா பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. கொங்கன் கடற்கரை, அப்புறம் கனரா கடற்கரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லி மூணா வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. மேப்ல காட்டுறேன். ஸோ இங்கே ரான் ஆஃப் கன்ச்ல இருந்து இங்கே வரைக்கும் மறுபடியும் இப்படி மூணா வந்து இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் சரிங்களா. கொங்கன் கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் கடற்கரைன்னு சொல்லி மூணா வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதான் நீங்கள் ஜாகிரபி படிக்கும்போது மேப்பை வச்சு படிக்கும்போது உங்களுக்கு இனி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லா விஷயமே. ஓகே, ஒரு டைம் மேப் வச்சு படிச்சிட்டிங்கன்னா அடுத்த டைம் உங்களுக்கு வந்து ஈஸியாக. ஸோ இது ஆழமில்லாத பகுதி, காயல்கள், உப்பங்கழிகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேம்பநாடு ஏரி பகுதியில் முக்கியமான ஏரி சொல்லுவாங்க சரிங்களா. வேம்பநாடு ஏரி எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது வேம்பநாடு ஏரி எங்கே இருக்குது சரிங்களா. அப்போ மேற்கு கடற்கரை சமவெளியில். ஓகே, அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி வந்தாலும் கிழக்கு கடற்கரை சமவெளி பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அதே தான். கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடா கடலுக்கும் இடையில இருந்திருக்கு சரிங்களா. மேற்கு வங்காளம், ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வரை நீண்டுள்ளதற்குன்னு சொல்றாங்க. இச்சமவெளி கிழக்கு நோக்கி பாய்மார்களால் வந்து படிய வைத்த வண்டல் படிவுகளால் உருவானது சொல்றாங்க. இச்சமவெளியை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டல் படிவுகள் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரை சமவெளி கொண்டது. தேவையில்ல. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா வட சர்க்கார்னு சொல்லுவாங்க. அதை எப்படி மூணா பிரிச்சாங்களோ அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரிச்சிருக்காங்க சரிங்களா. மகாநதி மேல மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதி கிருஷ்ணா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திரா வரைக்கும் வரும் சரிங்களா. அப்ப ஆந்திரா வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அது வட சர்க்கார் எனவும், கிருஷ்ணாக்கும் காவிரி நம்ம இங்க இருக்கிறது அது வந்து சோழமண்டல கடற்கரை எனவும் சொல்லுவாங்க சரிங்களா. இது கேட்டே இருப்பாங்க, சோழமண்டல கடற்கரை வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மகாநதி டெல்டாவுக்கும் தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்கா ஏரி வந்து இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சிலிக்கா ஏரி வந்து மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்லுவாங்க. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே காணப்படும் கொள்ளேறு ஏரி அமைந்துள்ளது சொல்றாங்க. இதெல்லாம் ஏரிலாம் எங்கெங்க இருக்குன்னு கண்டிப்பா கேட்கறாங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த புலிக்கட்டு ஏரி வந்து ரொம்ப திரும்ப திரும்ப கேட்கறது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராக்கு இடையே வந்து எல்லையில் அமைந்துள்ளது புலிக்கட்டு அல்லது பழவேற்காடு ஏரி சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து தீவுகள். ஸோ தீவுகள் நமக்கு தெரியும், அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு, லட்சத்தீவுகள் இருக்கு சரிங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் லட்சத்தீவுகள் என 2 பெரும் தீவு கூட்டங்கள் இருக்கு இந்தியாவில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5072 தீவுகளை வந்து கொண்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் வட வங்காள விரிகுடாவும் 27 தீவுகளை கொண்ட லட்சத்தீவு இருக்கு சரிங்களா. ஸோ இவற்றின் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசையின் காரணமாக எரிமலைகளால் உருவானது. ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதாவது இந்தியாவிலேயே செயல்படும் எரிமலை இருக்கு பார்த்தீங்கன்னா பேரன் தீவு எரிமலை தான். அது அந்தமான் நிக்கோபார்ல தான் இருக்கு சரிங்களா. அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் இருக்கு. இது பேரன், திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின் சரிங்களா. பேரன் தீவு எரிமலை எங்க இருக்கு அப்படின்ட்டு சரிங்களா. அது இந்தியாவில் தான் இருக்கு, அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் இருக்கு சரிங்களா. ஓகே, அடுத்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பொறுத்த வரைக்கும் இத்தீவு கூட்டங்கள் வந்து கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதால் அதிக ஈரப்பதம், அதிக வெப்பம் கொண்ட காலநிலை அடர்ந்த காடுகள் வந்து இங்க காணப்படுகிறது சொல்றாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப காடுகள்லாம் இங்க வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் ரொம்ப அடர்த்தியான காடுகளா இருக்கு. ஸோ அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினர்கள், சென்டினல் பழங்குடியினர்கள்னு செய்தியில எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல ஏதோ ஒரு தீவுல இருக்காங்க. ரொம்பவும் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படையா அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நம்ம மனிதர்கள்ட்ட அவங்க வந்து இன்னும் அட்டாச் ஆகாத ஒரே பழங்குடியினர் இந்த சென்டினல் பழங்குடியினர் தான். யார் போனாலும் அவங்கள வந்து கொண்டுறாங்க. புதுசா வெளியில இருந்து யார் போனாலும் அங்க வந்து அவங்கள வந்து உயிர் பிழைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த பழங்குடியினர்லாம் இருக்கிற பகுதி தான் இந்த அந்தமான் நிக்கோபார்ல ஒரு தீவு. நிறைய தீவு கூட்டங்கள் சேர்ந்ததான் அந்தமான் நிக்கோபார் தீவுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு தீவு தான் அந்த சென்டினல் பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ முக்கியமாக அடர்ந்த காடுகள்லாம் இருக்கனால யாருமே அங்க வந்து போக முடியல அப்படிங்கிறதா இங்க. ஓகே, தீவு கூட்டத்தை வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கலாம் சரிங்களா. வடபகுதி வந்து தீவுகள் அந்தமான் எனவும், தென்பகுதி தீவுகள் வந்து நிக்கோபார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அந்தமான், நிக்கோபார். அப்ப வடபகுதி என்ன அந்தமான், தென்பகுதி என்ன நிக்கோபார் சரிங்களா. தீவு கூட்டங்கள் நாட்டின் அமையோட முக்கியத்துவம் உள்ளது.
இது நிர்வாக தலைநகர் வந்து போர்ட் பிளேயர். சரிங்களா? போர்ட் பிளேயர் தலைநகர் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்தமான் நிக்கோபரோட தலைநகர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, அந்தமான் தீவு கூட்டங்கள் நிக்கோபார் தீவு கூட்டங்களையும் 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்கிறது. ஸோ அதே மாதிரி நிக்கோபரோட தென்கோடி முனை தான் இந்திராமுனை. நம்ம இப்படி இந்தியாவோட தென்கோடி முனை தான் இந்திராமுனைன்னு பார்த்தோம்ல, அதே தான். அது எங்க இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவோட தென்கோடி முனை தான் இருக்கும். சரிங்களா? மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்தமான் நிக்கோபார் தீவின் கிழக்கு பகுதியில கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது லட்சத்தீவு. இந்தியாவோட மேற்கு பகுதி, அதாவது கேரளா சைட்ல இருக்கிறதா லட்சத்தீவு சொல்லுவாங்க. லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா முருங்கை பாறைகளால் ஆனது. இத்தீவுகள் கிட்டத்தட்ட 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதோட நிர்வாக தலைநகர் கரவட்டி. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதோடது போர்ட் பிளேயர், இது வந்து கவரட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாயும் மாலத்தீவும் இருக்குது. மாலத்தீவு வந்து நாடு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலம். சரிங்களா? ஸோ இங்க மனிதர்கள் வசிக்காத பிக் தீவு பறவைகள் சரணாலயத்திற்கு புகழ்பெற்றது சொல்றாங்க. லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு கூட்டங்கள் வந்து 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினாங்க. எப்போ 1973ல. இந்த ஆண்டு முக்கியம். ஸோ மற்ற கடல் தீவுகள்லாம் சின்னதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பெருசா எக்ஸாம்பிள் எடுக்க தேவையில்லை. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் மனிதர்கள் வசிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்தியாவோட முக்கியமான பகுதிகள் என்னென்ன. ஸோ இமயமலை பார்த்தோம், அப்புறம் வடபெரும் சமவெளிகள் பார்த்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி பார்த்தோம், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பற்றி பார்த்தோம், தீவு கூட்டங்கள் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வடிகால் அமைப்பு. ஸோ அதாவது ஆறுகள் பற்றி படிக்கிறது தான் இந்த வடிகால் அமைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவின் வடிகால் அமைப்புனா என்ன? ஸோ ஏன் ஆறுகள் பற்றி பார்க்குறோம்னா, நம்ம இந்தியாவில் ஒரு வளங்கள் வந்து உருவாவதற்கு காரணமா இருக்கிறது ஆறுகள் தான். ஸோ அப்ப ஆறுகள் எப்படி உருவாகுது, எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறும் துணை ஆறும் ஒருங்கிணைந்த மேற்பரப்பு நீரை வந்து கடலிலோ ஏரிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயல் தான். சரிங்களா? உருவாகி அது போய் கடல்லையோ அல்லது ஏரியிலோ நீர்நிலைகளோ போய் சேர்த்துதுன்னா அதுதான் ஆறுன்னு சொல்றாங்க. வடிகால் அமைப்புனா ஆறு. சரிங்களா? ஆறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முதன்மை ஆறு இருக்கும், துணை ஆறுகள் இருக்கும். சரிங்களா? முதன்மை ஆறுகள்னா அது உருவாறது வந்து முக்கியமா வருது முதன்மை ஆறு. ஸோ அது கூட இடையில எங்கேயாவது ஜாயிண்ட் ஆகி மறுபடியும் வருது எல்லாம் துணை ஆறுகள். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவிரி வந்து இருக்கு. சரிங்களா? அது மேட்டூர்ல இருந்து வருது, அது முதன்மை ஆறு வருது. பவானி ஆறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நொய்யல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்று கூட போய் இணைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அது வந்து துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால் கொப்பரை என்று அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. ஸோ அப்ப கரூர் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். இங்க பவானி ஆறு பார்த்தீங்கன்னா ஈரோடு பகுதிகள்லாம் ரொம்ப சின்னதாகவும், போக போக கரூர் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அது காரணம் என்ன, அதோட துணை ஆறுகள்லாம் இணைந்ததுனால அதோட பரப்பு வந்து பெருசாயிரும். அதனால அது வடிகால் கொப்பரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த இடம் தான் வடிகால் கொப்பரை. கரூர் கிட்ட எல்லாம் நம்ம வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரதேசத்துல நிலவியல் அமைப்பை பொறுத்தே அமைகிறது ஆறுகள். சரிங்களா? இந்தியாவின் அமைவிட அமைப்பின் வந்து வடிகால் அமைப்பு இருபெரும் பிரிவுகளா இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இமயமலையில் தோன்றும் ஆறுகள், அப்புறம் தீபகற்ப ஆறுகள். ஸோ இமயமலையில தோன்றும் ஆறுகள் எல்லாமே வற்றாத ஜீவநதிகளும், தீபகற்ப பகுதிகள்லாம் தோன்றது பார்த்தீங்கன்னா இங்க வந்து வற்றக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஆறுகளை ரெண்டா பிரிச்சு சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப பீடபூமியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி அப்படிங்கிற ஆறுகள்லாம் வந்து இதுல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இமயமலை தோன்றும் ஆறுகள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து பாய்கின்றன. வடக்கே உள்ள இமயமலை இந்த ஆறுகள் உற்பத்தியாவது இமயமலை ஆறுகள் சொல்லுவாங்க. இது வந்து வற்றாத ஜீவ நதிகள், எல்லாத்தையும் தெரிஞ்சது. அடுத்து சிந்து ஃபர்ஸ்ட். ஸோ இந்த நதிகள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா, எங்க உருவாகுது, இந்த நதி வந்து எங்க உருவாகுது, எவ்வளவு தூரம் வந்து பாயுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதோட துணை ஆறுகள் என்ன, சரிங்களா? அப்புறம் எங்க வந்து இது வந்து எந்த கடல்ல வந்து கலக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்திய பகுதியில வெறும் 709 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ உலகின் உள்ள நீளமான நதிகள் ஒன்றாக திகழ்கிறது. திபெத் பகுதியில் இது எங்க உருவாகுதுன்னா, திபெத் பகுதியில் உள்ள கைலாஸ் மலைத்தொடர் தெற்கு வட சரிவின் மனோசரோவர் ஏரி. ஸோ முக்கியமா எல்லா முக்கியமான அந்த இமயமலை அதில் உருவார ஆறுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனோசரோவர் ஏரியில தான் உற்பத்தி ஆகும். சரிங்களா? அது எந்த பகுதி அப்படிங்கிறதா முக்கியம். வடக்கு சரிவா, தெற்கு சரிவா, கிழக்கு சரிவா அப்படிங்கிறதா முக்கியம். சரிங்களா? திபெத் பகுதியில் உள்ள கைலாஸ் மலைத்தொடர்ல தெற்கு வடக்கு சரிவில் வந்து மனோசரோவர் ஏரியில வந்து இந்த சிந்து நதி வந்து உற்பத்தி ஆகுது சொல்றாங்க. ஸோ இது வந்து மொத்த நீளம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பாயறது கம்மியாக தான் பாயுது. சரிங்களா? ஓகே ஓகே, எவ்வளவு உயரத்தில் உற்பத்தி அதெல்லாம் தேவையில்லை, எங்க உற்பத்தி ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட மொத்த வடிகால் எவ்வளவு சதுர கிலோமீட்டர், லட்சம் சதுர கிலோமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க தேவையில்லை. ஸோ இது லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது.
ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின்பு தெற்கு புறமாக பாகிஸ்தான்ல சில்லார் பகுதியில் நுழைந்த பின் அரபிக்கடல்ல கலக்குது. சரிங்களா? அரபிக்கடல்ல கலக்குது. இதோட துணையாறுகள் பார்த்தீங்கன்னா ஜீலம், சினாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான துணையாறுகள். சிந்து நதியோட மிகப்பெரிய துணையாறு சீனம். சரிங்களா? சினாப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான துணையாறுன்னு சொல்றோம். துணையாறுகள் என்னன்னா அதுல முக்கியமான பெரிய துணையாறு இது அப்படிங்கிறதையும் இங்க வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது கங்கை. ஸோ கங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட முக்கியமான பெரிய பரப்புல பாயும் ஆறு அப்படிங்கிறதா கங்கை. சரிங்களா? தேசிய நதி, இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை இருக்கு. நம்ம அங்க பாலிட்டி படிக்கும்போது பார்த்தோம். சரிங்களா? கங்கை ஆற்றின் தொகுப்பு எவ்வளவு இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை வந்து கொண்டது. கங்கை சமவெளியின் பல ஆறுகள் வந்து ஆற்றங்கரை ஒட்டியும் மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் உள்ளன. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஆறுகள் பத்தி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கங்கை ஆறு பாருங்க இங்க சிந்து உற்பத்தியாகி சீனம், சிலாப், ராவி, இதெல்லாம் சட்லஜ், இதெல்லாம் பியாஸ், இதெல்லாம் அதோட துணையாறுகள். நீங்க அதெல்லாம் பார்த்தோம். மேப் வச்சு நீங்க படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ உத்தர்காசிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. சரிங்களா? ஸோ கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகிறது சொல்றாங்க. ஸோ அப்போ இதோட உற்பத்தி ஆகும் பெயர் பார்த்தீங்கன்னா பாகிரதி. அதுக்கப்புறம் தான் நமக்கு இங்க வந்து கங்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்தியாவில மட்டும் 25 அதாவது 2525 கிலோமீட்டர் நீளம். ஸோ எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கங்கையோட நீளம் வந்து ஏன்னா தேசிய நதிங்கிறனால எவ்வளவு நீளம் பாயிருங்கிறத நம்ம அங்கேயும் பார்த்தோம். இங்கேயும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? வடபகுதியில கோமதி, காக்ரா, கண்டா, கோசி மற்றும் தென்பகுதியில யமுனை, சோன், சாம்பல் போன்ற துணையாற்றுகள் கங்கையுடன் இணைகின்றன. ஸோ மேப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த சாம்பல் இதெல்லாம் கங்கை ஆற்றோட இணையுது. யமுனை, காக்ரா, கண்டா, கோசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கங்கையோட இணைஞ்சிரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்படி வந்து இணைஞ்சுதான் இப்படி போகுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து இணையுது. சரிங்களா? இப்படி அதோட துணையாறுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வங்காளதேசத்துல கங்கை பத்மா அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கப்படுகிறது. ஸோ அப்ப பத்மாங்கிற பேர்ல இங்க வங்காளதேசத்திலையும் கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை வந்து உருவாக்கி பின்பு வங்காள விரிகுடா கடல்ல கலக்கும். சரிங்களா? அப்போ உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா உருவாக்கி இங்கே கலக்குது. வங்காள விரிகுடா கடல்ல வந்து இது கலக்குது அப்படிங்கிறது. அடுத்து பிரம்மபுத்திரா. திபெத்தில் உள்ள அதேதான் மனோசராவர் இயற்கை கிழக்கு கைலாஷ் மலைத்தொடர் வந்து செம்மாங்கிங்டன் அப்படிங்கிற இடத்துல பனியாற்றுல வந்து உருவாகும். சரிங்களா? செம்மாங்டன் அப்படிங்கிற பகுதியில வந்து உருவாகுது. ஸோ இதோட நீளம் வந்து கேட்டிருக்காங்க. உயரத்துல வந்து எவ்வளவு உயரம் அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இங்க வந்துருங்க. திபெத் பகுதியில சாங்போ தூய்மை அப்படிங்கிற பெயர்ல வந்து அழைக்கப்படுகிறது. சரிங்களா? திபெத் அப்படின்னா என்ன பேர்னா சாங்போ. இவ்வாற்றோட நீளம் பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். இந்தியாவில் வந்து வெறும் 900 கிலோமீட்டர் தான் பாயுது. பிரம்மபுத்திரா ஆறு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல திகாங் அப்படிங்கிற மலைத்தொடர் இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வெளில அதாவது போய் தான் நமக்கு வந்து இந்தியாவுக்குள்ள சீனா வழியா வரும். சரிங்களா? ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அருணாச்சல பிரதேச திகாங் அப்படிங்கிற பகுதியில் வந்து வரும். திஸ்டா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ ஆகியவை இதோட துணையாறுகள் சொல்றாங்க. திஸ்டா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ. சரிங்களா? இதெல்லாம் வந்து இதோட முக்கிய துணையாறுகள் சொல்றாங்க. வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்ததுக்கு அப்புறம் மேக்னா என்றும் அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது திரும்ப திரும்ப கேட்கறது. வங்காளத்துல இதோட என்ன பேரு? ஸோ அதுக்கும் அதே மாதிரி ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி இதுக்கும் வந்து ஜமுனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கங்கை ஆற்றோடு இணைந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து மேக்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதோட சிறப்புகள் என்ன? இமயமலை தொடர்பான சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது நீளமானவை, அகலமானவை, வற்றாத ஜீவ நதிகள், நீர் உற்பத்திக்கு செய்ய இயலாது. சரிங்களா? எவ்வளவு பெரிய நதியா இருந்தாலும் ஏன்னா அதிகமான வெள்ளம் வரும். நீங்க இதுக்கு இடையில எல்லாம் நீங்க தடுப்பு கட்டும் பொழுது ஈஸியா வந்து உங்களுக்கு அதெல்லாம் இதாயிடும். அதனால நீர் உற்பத்தி செய்யக்கு ஏற்றது கிடையாது. ஸோ ஆற்றோட மத்திய மற்றும் கிழக்கு மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதியில் வந்து போக்குவரத்துக்கு ஏற்றது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுல போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப ஏற்றாது. ஏன்னா ஆழமானதா இருக்கும், பெருசா இருக்கும். அதனால போக்குவரத்து வற்றாத நதிகள்னால இது வந்து எனது நீர் போக்குவரத்துக்கு வந்து ஏற்றதா இருக்கும். சரிங்களா? நீர்வழி போக்குவரத்தை பத்தி இந்த போக்குவரத்துங்கிற ஒரு லெசன் இருக்கும், அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது தீபகற்ப ஆறுகள். தீபகற்ப ஆறுகள் நம்ம தென்னிந்தியாவில இருந்து இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாமே தீபகற்பம்னு சொல்லுவோம். ஸோ அங்க பாயிரம். சரிங்களா? ஸோ தீபகற்ப தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் சொல்றாங்க. பெரும்பாலான ஆறுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில ரொம்ப முக்கியம். மேற்கு தொடர்ச்சி மலை உற்பத்தி ஆகின்றன. இவை பருவகால ஆறுகள் அது வற்றும் ஆறுகள் எனப்படும். நீரின் அளவு மழைப்பொழிவிற்கு ஏற்றாற்போல் மாறுபடுகிறது. இவ்வாறுகள் செங்குத்து செருடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாயும். தீபகற்ப ஆறுகளையும் அவை பாயும் திசையும் அடிப்படையில் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ அதான் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. சரிங்களா? கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்லாம் நம்ம வங்காள விரிகுடா தமிழ்நாடு சைட்ல வரதெல்லாம் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் கேரளா சைடு அந்த சைடு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இரண்டா பிரிச்சு சொல்றாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல மகாநதி. சரிங்களா? தென்னிந்திய ஆறுகள்லாம் எல்லாமே முக்கியம். சரிங்களா? அடுத்தது மகாநதி ஃபர்ஸ்ட். இன்னது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல ராய்ப்பூர் மாவட்டத்துல சிக்காவிற்கு அருகில் வந்து உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனாத், டெலன், சந்தூர், சித்ரல்லா, அதுக்கப்புறம் கொங்குட்டி மற்றும் நன் ஆகியவை இதன் முக்கிய துணை ஆறுகள். சரிங்களா? மகாநதி பல கிளையாறுகளாக பிரிந்து டெல்டா உருவாகிறது. இந்நதி வங்காள விரிகுடாக்கடல்ல கலக்குது. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான் இதில் பத்தி. அடுத்தது கோதாவரி. கோதாவரி பார்த்தீங்கன்னா தீபகற்ப, முக்கியமா இது பெருசு. சரிங்களா? தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு தான் இது. சரிங்களா? கோதாவரி மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகிறது. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா விருத்த கங்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா விருத்த கங்கா. இதோட வடிகால் பரப்பளவும் தேவையில்லை. சரிங்களா? இது ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாக்கடல்ல வந்து கலக்குது. சரிங்களா? பூர்ணா, பெண்கங்கா, அதுக்கப்புறம் பிரினிதா, இந்திராவதி, தாள் மற்றும் சாழமி போன்றவை இதன் துணையாறுகள் சொல்றாங்க. ஸோ பெண்கங்கால முக்கியமான ஆறு இதோட துணையாறுகள். சரிங்களா? இவற்றின் துணையாறு ஆகும் இந்நதி ராஜமுந்திரிக்கு அருகிலுள்ள கௌதமி மற்றும் வஸ்ததி என்ற 2 கிளைகளாக பிரிந்து டெல்டா உருவாகிறது. கோதாவரி டெல்டா பகுதி நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி இருக்கு. சரிங்களா? கொள்ளேரி ஏரி பத்தி அங்கேயே பார்த்தோம். இங்க வந்து கொள்ளேரி ஏரி எங்க இருக்குன்னா கோதாவரி கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? கோதாவரியில இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து கிருஷ்ணா. மகாராஷ்டிரா மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி இது. சரிங்களா? கொய்னா, பீமா, மூசி, துங்கபத்ரா மற்றும் பெடாவாறு ஆகியவை வந்து இதோட துணையாறுகள் சொல்றாங்க. இது ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து ஹம்சல தேவி அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடாக்கடல்ல கலக்கு. சரிங்களா? ஹம்சல தேவி எந்த இடத்துல வங்காள விரிகுடாக்கடல்ல ஹம்சல தேவி. இது காவேரி. காவேரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும். கர்நாடக மாநிலத்துல குடகு மலையில வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. இது தலைக்காவிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? குடகு மலையில தலைக்காவிரி வந்து உற்பத்தி ஆகும். சுமார் 800 கிலோமீட்டர் வந்து பாய்கிறது. தென்னிந்தியாவோட கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு. சரிங்களா? கங்கை, தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லக்கூடியது காவிரி தான். கர்நாடகாவில் 2 பிரிவுகளாக பிரிச்சு அங்க சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்று தீவுகளையும் உருவாக்குறது. பின்பு தமிழ்நாட்டில் நுழைந்து குறுகலான மலை வழியாக ஒகேனக்கல், எல்லாத்துக்கும் தெரியும் ஒகேனக்கல் வழியா உள்ள வந்து திருச்சிராப்பள்ளி மற்றும் ஸ்ரீரங்கம் வழியே கொள்ளிடம், அங்க வந்து 2 பிரிவாக பிரிஞ்சு பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வந்து வங்கக்கடல்ல வந்து கலக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 2 இடம் முக்கியமா நம்ம கர்நாடகாவில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது, அப்போ புனித ஆற்றுத்தீவு அப்படிங்கிறது உருவாகுது. சரிங்களா? சிவசுந்தரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்றுத்தீவுகளிலிருந்து உருவாக்குறது அப்படிங்கிறது முக்கியம். ஒகேனக்கல் வழியா உள்ள புரிஞ்சு ஏன்னா காவிரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்னால காவிரி பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு நோக்கி பாயுமாறுகள். சரிங்களா? அதாவது தமிழ்நாடு சைட்ல கிழக்கு நோக்கி பாயுமாறுகள். அடுத்தது பார்க்குறது மேற்கு நோக்கி பாயுமாறுகள்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்பாங்க. சரிங்களா? பொறுத்துகளை கேட்பாங்க அல்லது பொருந்தாதது. கிழக்கு நோக்கி பாயுமாறு எல்லா ஆறும் கொடுத்துட்டு இதுல வந்து கிழக்கு நோக்கி பாயுமாறுகள் என்ன அப்படின்னு கேட்கலாம், அல்லது மேற்கு நோக்கி பாயுமாறுகள் என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? மேற்கு நோக்கி பாயுமாறுகள் 2 தான். இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா மீதி எல்லாம் கிழக்கு நோக்கி பாயுமாறுகள்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப நர்மதை, தபதின்னு மட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நர்மதை மற்றும் தபதி இது மத்திய பிரதேசத்துல அமர்கண்டாக் பகுதியில உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அமர்கண்டாக் பகுதியில் உற்பத்தி ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நீண்ட களிமத்தை உருவாக்கி காம்பே வளைகுடாவில் அரபிக்கடல் வந்து கலக்குது. இது மேற்கு நோக்கி பாய்மாறுகள்ல நீளமானது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேற்கு நோக்கி பாய்மாறுகள்ல நீளமானது இது. சரிங்களா? ஸோ இது துணையாறுகள் பத்தி கொடுத்துருக்காங்க. இது பெருசாக அவங்க தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட். சரிங்களா? ஸோ தபதி ஆறு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய ஆறுகள் ஒன்றாகும். இந்நதி 724 கிலோமீட்டர் நீளத்தையும் தேவையில்லை. சரிங்களா? மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்டூல் மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் வந்து எங்க உற்பத்தி ஆகுது? பெட்டூல் அப்படிங்கிற இடத்துல வந்து உற்பத்தி ஆகிறது. முல்டாய். சரிங்களா? பெட்டூல் அப்படிங்கிற இடத்துல முல்டாய் இடத்துல வந்து உற்பத்தி ஆகிறது சொல்றாங்க. சரிங்களா? காம்பே வளைகுடா வழியா அரபிக்கடல்ல போய் கலக்குது. சரிங்களா? அரபிக்கடல்ல கலக்குதுன்னு சொல்றாங்க. தீபகற்ப இந்திய ஆறுகள் நர்மதை மற்றும் தபதி, மாகி ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. சரிங்களா? இதுல வாகி, கோமை, அருணாவதி, அனேர், நீசு, ப்ரோ, பஞ்சராப், போரி ஆகியவை வந்து தபதி ஆற்றின் முக்கிய துணை. இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? ஸோ நீங்க வந்து வட இந்திய ஆறுகள்ல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா அந்த கேட்பாங்க துணை ஆறுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம். இதுல எல்லாம் நீங்க வந்து பெருசாக பார்த்துருக்காங்க. ஸோ எங்க உற்பத்தி ஆகுது, எங்க கலக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எது நீளமான ஆறு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இதுல தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? தென்னிந்தியாவோட சிறப்புகள் என்ன, ஆறுகளோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகும்
குறுகலான மற்றும் நீளம் குறைந்தவை, வற்றுமாறுகள், நீர்மின் சக்தி அதாவது புனல் மின் சக்திக்கு வந்து ஏற்றது, நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாது. சரிங்க. இதெல்லாம் வந்து எப்படி கேட்கலாம்னா நமக்கு பொருந்தாத இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 டேர்மாக விட்டுருந்தாங்க. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு இப்போ இருக்க புக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பழைய புக்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். பழைய புக்னா நான் சொல்கிறது இந்த 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ யாராவது புக் வாங்காமல் இருக்கீங்க, வாங்க போறீங்கன்னா கூட ஒரே புக்காக இருக்கிற புக்காக பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 32:14 வடக்கு தெற்கு பரவல். பீகாரின் துயரம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கோசி நதி. சரிங்களா? இது திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின் தான். டிஎன்பிசியில கேட்டுட்டே இருப்பாங்க பீகாரின் துயரம் என்னன்னு சொல்லக்கூடியது. புக்ல எங்கேயுமே இருக்காது, ஆனால் புக் பேக் கொஸ்டின் இது. சரிங்களா? கோசி. அடுத்தது 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் நம்ம? தீப கற்பம். சரிங்களா? தீபகற்பம். பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? ஸ்ரீலங்காக்கு இலங்கை தான். சரிங்களா? இலங்கை பிரிக்குது. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுங்க? ஆனைமுடி. சரிங்களா? ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர் உயரம் இருக்கும். சரிங்களா? ஓகே. பழைய வண்டல் படிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பாங்கர்னு சொல்லுவோம். பழைய வண்டல் படிவுகள் பாங்கர்னு சொல்லுவோம். பழவேற்காடு ஏரி வந்து எங்க இருக்கு? தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில இருக்கு. சரிங்களா? நம்ம இது சுதந்திர போராட்ட வரலாறு படிக்கும் போதும் பார்த்தோம். சரிங்களா? புலிக்கட்டு அப்படிங்கிறது பார்த்தோம். அதுதான் பழவேற்காடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது எங்க இருக்குன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையில. சாங்போ அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மபுத்திரா. சரிங்களா? சாங்போன்னு சொல்றது அழைக்கப்படுறது பிரம்மபுத்திரா. யமுனை அப்படிங்கிறது கங்கை ஆற்றோட துணையாறு. கங்கை ஆற்றோட துணையாறு மேலே பார்த்தோம்ல. புதிய வண்டல் படிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா காதர்னு சொல்லுவோம். புதிய வண்டல் படிவுகள் காதர். காட்வின் ஆஸ்டின் K2 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உயர்ந்த சிகரம். சரிங்களா? இந்தியாவோட உயர்ந்த சிகரம் வந்து காட்வின் ஆஸ்டின். ஸோ உலகத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் K2 அல்லது கஞ்சன்ஜங்கா, காட்வின் ஆஸ்டின் இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து சோழமண்டல கடற்கரை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கடற்கரை சமவெளி சொல்லுவோம். சரிங்களா? தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. அப்போ 2, 4, 1, 5, 3. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதான் ஒரு லெசன் முடிக்கிறதுக்கு நீங்கள் நம்ம நார்மலாக படித்தாவே 1 hour ஆகும். அப்போ நீங்கள் 2-3 டைம் கோத்ரூ பண்ணும்போது சீக்கிரம் உங்களுக்கு வந்து முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம போது இதுக்கப்புறம் அடுத்த லெசன் அப்படியே இன்னொரு 5 லெசன் மொத்தம் 5 லெசன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5-6 லெசன் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு 5 கிளாஸ் போகும், பரவாயில்ல. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் முக்கியமான இது. சரிங்களா? ஏன்னா இது நமக்கு படிக்க போகிறதே கம்மியாக தான் படிக்க போகிறோம், முக்கியமானது மட்டும் தான் படிக்க போகிறோம். சரிங்களா? மொத்தம் 7 லெசன் இருக்குது தமிழ்நாடெல்லாம் சேர்த்து. இந்தியாவுக்கு மொத்தம் 5 இருக்குது, தமிழ்நாட்டுக்கு பற்றி ஒரு 2 இருக்குது. சரிங்களா? மொத்தம் 7 லெசன் இருக்குது. சரிங்களா? முடிச்சுக்கலாம் நம்ம.